சூப்பரான நிறுவனம், சிறப்பான லீடர்ஷிப் நம்மகிட்ட இருக்கு. பொருள்கள் வந்து சொல்லவே வேணாம். அற்புதம் மிக்க அற்புதமான பொருள்கள். இது விரும்புறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னாங்க, நம்பளோட இந்த பிசினஸ் பிளான். சரிங்களா? ஷார்ட், ஷார்ப், சிம்பிள். எட் அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, குறுகிய காலகட்டத்துல வந்து பெரிய லாபத்த பெற முடியும். சரி, இதெல்லாம் எப்படி சாத்தியம் நீங்க கேட்டீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு நான் முடிச்சிருக்கேன். நம்ம நிறுவனத்துல வந்து ஈடுபடுறதுக்கு வந்து 3 வகையான பேக்கேஜஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 1வது வந்து டைமண்ட் 1 D1 300 ரிங்கிட் மலேசியா ஒரு செட். ஒரு செட்னா என்னன்னா, ஒரு மினரல் டிராப்லெட், ஒரு மெக்னீசியம் ஸ்ப்ரே. சரிங்களா? அப்ப வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க இது வந்து உபயோகிக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? டைமண்ட் 2 2ல வந்தீங்கன்னா D2 600 ரிங்கிட் மலேசியா 2 செட் உங்களுக்கு வந்து வழங்கப்படும். டைமண்ட் 3ல வந்து D3 பார்த்தீங்கன்னா 1800 ரிங்கிட் 1800 வெள்ளி 6 செட் வழங்கப்படும். சரிங்களா? சரி அடுத்த திரும்ப ஒரு கிளிக் பண்ணிருங்க லாரன்ஸ் சார். ஓகே தேங்க் யூ. சரி. என்னென்ன வகையான லாபங்கள் நம் நிறுவனம் வந்து நம்மளுக்கு தயார் பண்ணியிருக்காங்க? 6 வகையான லாபங்கள் வந்து நிறுவனம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. 1வது லாபம் நேரடி லாபம் 20% சரிங்களா? அப்ப நீங்க யாரனாச்சும் நீங்க சைன் பண்ணும்போதுங்க 300 வெள்ளில வந்து சைன் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓகேயா? இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம அங்கிட்டு வந்து அந்த செல்வம் சார் இருக்கிறாரு. செல்வம் சார் வந்து என்னைய வந்து சைன் பண்றாரு. ஓகே. அவர் என்னைய சைன் பண்ணும்போது 300 வெள்ளில சைன் பண்றாரு D1க்கு. அந்த 300ல அவர் சைன் பண்ணும்போது, நிறுவனத்துக்கு வந்து அவரு பே பண்ணக்கூடியது வந்து 250 வெள்ளி மட்டுமே. 50 வெள்ளி ரிங்கிட் மலேசியா இருக்கா இல்லையா? அதுதாங்க செல்வம் சாருக்கு வந்து கிடைக்கக்கூடிய நேரடி லாபம். அதேபோல செல்வம் சார் வந்து என்னைய வந்து D3ல சைன் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். 1800 வெள்ளி. அப்ப நிறுவனத்துக்கு வந்து அவரு பே பண்ணக்கூடியது வந்து அவர் வழங்கக்கூடியது வந்து 1500 வெள்ளி ரிங்கிட் மலேசியம் தான். 300 வெள்ளி ரிங்கிட் மலேசியா நேரடி லாபம் அவரு வந்து என்னைய சேர்த்த கையோட அந்த லாபத்த பெறுவாரு. இப்ப பாருங்கங்க, ஒரு 300 வெள்ளிங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு D3 நீங்க சைன் பண்ணும்போது நேரடி லாபமா உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அம்சமா இருக்குமா இல்லையா? இது 1வது. 2வது பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் போனஸ். 40% 20%ன்னு வந்து நம்மளுக்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இது அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி இந்த லாபத்த நம்மளுக்கு குடுக்குறாங்கன்னு. பேரிங் போனஸ் வந்து நம் குழுவுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இடதுகை பக்கம், வலதுகை பக்கம். ஓகே. ஆ உங்க குழு வரும்போது, உங்களுக்கு வந்து அ 2 3 லெவலுக்கு வந்து 25% அதுக்கு பிறகு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10% வழங்குறாங்க. மன்னிக்கிறேன். 3 லெவல் இல்ல. 1 லெவலுக்கு வந்து 25% 2வது லெவல்ல இருந்து இன்ஃபினிட் லெவலுக்கு வந்து 10% வழங்கப்படும். மேட்சிங் போனஸ் லெவல் 1ல இருந்து லெவல் 6 வரைக்கும் 30% உங்களுக்கு வழங்கப்படுது. குளோபல் பூல் போனஸ் இது ஒரு அற்புதமான போனஸ்ங்க. 20% உங்களுக்கு வழங்கப்படுது. சரிங்களா? அடுத்தபடியாக போனன்ஸா போனஸ். போனன்ஸா போனஸ்ன்னா என்னது? போனன்ஸா போனஸ் எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பண வகையில தான் நம்மளுக்கு வந்து லாபத்த வந்து நம்மளுக்கு வந்து வழங்குறாங்க. இங்க நம்ம நிறுவனம் என்ன பண்றாங்கன்னாங்க, பணம் மட்டும் இல்லங்க. சுற்றுலா மற்றும் வாகனம் மற்றும் மத்த மத்த பொருள்கள், வீடு கூட வந்து நம்ம வந்து நம்பளோட இந்த ஆராய்ச்சி ரியல் இம்பாக்ட் குளோபல் பவர் பிளான் மூலியமா நீங்க சொந்த வீடை வந்து வாங்க முடியும். அந்த அளவுக்கு போனஸ் இந்த பொனான்சா போனஸ் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளுக்கு வாங்க. உங்க அனைத்துமே வந்து நாங்க வந்து விலாவாரியா விளக்கமுறையை நாங்க குடுக்குறோம். பேரிங் போனஸ் சுருக்கமா எப்படி வேலை செய்யுது நீங்க பார்த்தீங்கன்னா, D1 அண்ட் D3 ஓகே. D1, D3 எப்படி வந்து இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நாள் 1க்கு அதிகபட்சம் D1ல வந்தீங்கன்னா, 1250 ரிங்கிட் மலேசியா வரைக்கும் நீங்க வந்து பெற முடியும். அதே நேரத்துல ஒரு மாசத்துக்கு 37,500 ரிங்கிட் மலேசியா வரைக்கும் லாபத்தை நீங்க பெற முடியும் D1ல. அதே போலவே நீங்க D3ல வந்தாங்க நாள் 1க்கு அதிகபட்சம் 5000 வெள்ளி ரிங்கிட் மலேசியா வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். ஆகையால் ஒரு மாசத்துக்கு 1,50,000 வெள்ளி வரைக்கும் நீங்க வந்து இந்த லாபத்தை நீங்க பெற முடியும். சரிங்களா? 1,50,000 வெள்ளி ரிங்கிட் மலேசியாங்க. 150,000 ரிங்கிட் மலேசியா. இப்ப நம்ம நிறுவனத்துல வந்து ஒரு நல்ல விஷயமா வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னாங்க, நீங்க வந்து அதிகபட்சம் ஒரே ஒரே பேருல 3 அக்கவுண்ட் வரைக்கும் தொறக்க முடியும். சரிங்களா? 3 அக்கவுண்ட் வரைக்கும் நீங்க தொறக்க முடியும். ஓகே. சோ யாரு எப்படி அந்த 3 அக்கவுண்ட் வரைக்கும் நீங்க தொறக்க முடியும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ வெரி சிம்பிள். இது வந்து இப்ப லெட்ஸ் சே செல்வம் சார் 1, செல்வம் சார் 2, செல்வம் சார் 3ன்னு. அப்ப செல்வம் சார் வந்து 3 அக்கவுண்ட்ல ஆ D3யா சைன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட்க்கு வந்து 1,50,000 வெள்ளி டைம்ஸ் பை 3. அப்ப 4,50,000 வெள்ளி ரிங்கிட் மலேசியா. 1/2 மில்லியன் ரிங்கிட் மலேசியா வெறும் பேரிங் போனஸ் மட்டுமே. இந்த மேட்சிங் போனஸ், குளோபல் போனஸ், இந்த போனன்ஸா போனஸ்லாம் வந்து ஒண்ணும் நம்ம கூட்டலங்க. அதெல்லாம் கூட்டுனா இங்க நிக்குது. சரி, சரி. சில விதிமுறைகள் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். இப்ப ஆராய்ச்சியோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் T&Cன்னு சொல்லுவாங்க.
அங்க நீங்க பாத்தீங்கன்னா all bonuses are subject to 80% C wallet and 20% P wallet. So what does that mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா லாபங்களும் நீங்க பெறும்போதுங்க உங்களுக்கு வந்து 80% C wallet என்பது கேஷ் வாலெட்டா. உதாரணத்துக்கு வந்து நீங்க 1000 வெள்ளி லாபத்தை வந்து பெறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 80% 800 வெள்ளி ரிங்கிட் மேஷ் வந்து உங்களுக்கு கேஷா வழங்கிடுவாங்க. 20% உங்களுக்கு பி வாலெட்ல போகும். பி வாலெட் என்னது? இதுதான் ப்ராடக்ட் வாலெட். அப்ப 200 ரிங்கிட் மேஷ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வாலெட்ல போயிட்டு அதை உபயோகிச்சு நீங்க வந்து திரும்ப பொருளை வாங்க முடியும். இது ஒன்றாவது. இரண்டாவது, மெம்பர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு பர்ச்சேஸ் a minimum of one set or two products in every 90 days to enjoy the unlimited RIG bonuses. இது என்ன அர்த்தம்? வெரி சிம்பிள். நபர்கள் அனைவருமே ஓகே 90 நாளுக்குள்ள, அதாவது 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா குறைஞ்சது ஒரு செட் நாச்சும் அவங்க வந்து சொந்தத்துக்கு வாங்கி வச்சுக்கணும். அப்பதான் அவங்களோட அந்த அண்ணனாட கிடைக்கக்கூடிய லாபமோ மாசம் கிடைக்கக்கூடிய லாபமும் நிரந்தரமா அவங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த நிறுவனத்தோட விதிமுறைகள். சரிங்களா? சரி, அடுத்தது பார்ப்போமா? ஓகே, இதுதாங்க வெரி சிம்பிள் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ். எனக்கு பிடிச்சதே வந்து இந்த பிளான்லயே வந்து இதுதான். ஓகே, அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க சார். ஓகே, ரைட். நவ இப்ப நீங்க பாத்தீங்கன்னாங்க எந்த நிறுவனத்திலயும் வந்துங்க நம்ம வந்து இப்ப உள்ள பொருளாதார ரீதியில வந்து நம்மளுக்கு வந்து பணம் ஒரு பற்றாக்குறை. பொருள் வாங்குறதுக்கு ஆரோக்கியத்துக்கு நம்மளுக்கு தேவைதான், கண்டிப்பா தேவை. நான் சற்று முன்பு சொன்னல, சோறு இல்லாம சித்திரம் அறிய முடியாதுன்னு. அதே போலவே அந்த பொருள் வாங்குறதுக்கும் நம்ம பணம் தேவைப்படுறதா இல்லையா? புரியுதுங்க. அப்ப அந்த பொருள் வாங்குறதுக்கு 300 வெள்ளியோ இல்ல 600 வெள்ளியோ இல்ல 1800 வெள்ளியோ நம்ம வந்து நிறுவனத்துக்கு செலுத்தி நம்ம அந்த பொருள் வாங்கும் போது நம்ம வந்து அங்கத்தினரா ஆகும் போது என்ன நடக்குதுனாங்க, இங்க நம்ம நிறுவனத்துல வந்துங்க அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து ரிட்டர்ன் இருக்கு. எப்படி? வெரி சிம்பிள். ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, செல்வம் சார் வந்து அந்த D1ல வந்து D1ல சைன் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இடது கை பக்கம் வந்து ரமேஷ் சாரை வந்து D1ல சைன் பண்றாரு, வலது கை பக்கம் வந்து மேடம் லீடியாவை வந்து D1ல வந்து சைன் பண்றாரு. சரிங்களா? ஓகே, அப்ப 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குது? அதாவது மேல செல்வம் சாருக்கு வந்து எவ்வளவு லாபத்தை பெறுறாரு நீங்க கேட்டீங்கன்னா, RP என்பது ரிட்டெயில் ப்ராஃபிட். தலா ஒருத்தர்கிட்ட வந்து 50 வெள்ளி ரிங்கிட் பிளேஷர். அப்ப D1 D1 2 பேர் இருக்காங்களே, அப்ப டைம்ஸ் பை 2 பீப்பிள், அங்க ஒரு 100 வெள்ளி இருக்கு. சரிங்களா? சரி, இது இரண்டாவது. ஸ்பான்சர் போனஸ் வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாலே அவருக்கு வந்து 100 வெள்ளி ரிங்கிட் பிளேஷர் இருக்கு. இப்ப 2 பேரு, அங்க ஒரு 200 வெள்ளி இருக்கா இல்லையா? ரைட்டு. அதே நேரத்துல மூன்றாவது லாபம் வந்து அதுதான் பேரிங் போனஸ். ஒரு D1 இடது கை பக்கம், ஒரு D1 வலது கை பக்கம், அப்ப 25 வெள்ளி ரிங்கிட் பிளேஷர். அப்ப ஆக மொத்தத்துல 100 200 25 325 வெள்ளி வந்துருச்சா இல்லையா? இப்ப செல்வம் சார் வந்து இந்த D1 அவர் சேரும் போது எத்தனை ரிங்கிட் பிளேஷர்ல வந்து அவர் வந்து இந்த அங்கத்தினர் ஆனாரு? ரைட், 300 வெள்ளியில. அப்ப 2 பேர் வந்து அவர் அறிமுகப்படுத்தும் போது அவரோட 300 வெள்ளி வந்து சேர்ந்துருச்சு. இப்பங்க உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் ஒண்ணுதான். 2 பேரை நம்ம அறிமுகப்படுத்தி நம்மளுக்கு பொருளும் வந்து சேர்ந்துருச்சு, நம்மளோட முதலீடும் வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த வியாபாரத்துல நம்மளுக்கு நஷ்டம் எதனாச்சும் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அதே போலவே ராமேஷ் சாரும் 2 பேரை வந்து அழைச்சிட்டு வராரு. அவருக்கும் அந்த 300 வெள்ளி வந்து சேர்ந்துருச்சா இல்லையா? அதே நேரத்துல லீடியா மேடம் இருக்காங்களே, அவங்களும் வந்து 2 பேரை அழைச்சிட்டு வரும்போது அந்த 300 வெள்ளி வந்து சேர்ந்துருச்சா இல்லையா? ரைட். அதே போலங்க உங்க குழுல கீழே இருக்கிறவங்க எல்லோருமே அதே மாதிரி 2 பேர் அழைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய பேரிங் போனஸோட லாபத்தை நான் காட்டுறேன். சரிங்களா? அதுக்கு முன்பு இதே போல D1 D3ல என்ன நடக்குது? வாங்க லாரன்ஸ் சார், நெக்ஸ்ட். ரைட், ஓகே, ரைட், தேங்க்ஸ். ஓகே, D3 அதே போல இப்ப நம்ம செல்வம் சார் வந்து நம்ம ரமேஷ் சாரையும் நம்ம லீடியா சிஸ்டரையும் வந்து D3 சைன் பண்ணிருக்காருன்னா, ரிட்டெயில் ப்ராஃபிட் ஒருத்தர்கிட்ட இருந்து 300 வெள்ளி, 2 பேருக்கிட்ட இருந்து 600 வெள்ளி ரிங்கிட் பிளேஷர். ஸ்பான்சரிங் போனஸ் 600 வெள்ளி ஒருத்தர்கிட்ட இருந்து, 2 பேருக்கிட்ட இருந்து 1200 வெள்ளி. மற்றும் பேரிங் போனஸ் மன்னிக்கணும், அது D1 இல்லைங்க, அங்கதான் கொஞ்சம் தவறிடுச்சு. ஆக்சுவலி D3 and D3. உங்களுக்கு D3 அங்க வந்து அறிமுகப்படுத்தும் போது அப்ப உங்களுக்கு ஒரு 150 வெள்ளி ரிங்கிட் பிளேஷர் அங்க இருக்கு. 600 வெள்ளி கூட்டல் 1200 கூட்டல் 150, அப்ப கிட்டத்தட்ட 1950 வெள்ளி. உங்களோட ஆரம்பிக்கும் போது 1800 வெள்ளி தானே? இப்ப அங்க பாருங்க 1950 வெள்ளி வந்து சேர்ந்துருச்சு. இப்ப 1800 வெள்ளியில போட்டு ஏன் நம்ம வந்து வியாபாரத்துல ஆரம்பிக்க கூடாது? இப்ப D1க்கும் D3க்கும் எதுக்காக இதை வந்து வேறுபட்டிருக்கிறாங்க?
உங்ககிட்ட சொல்லப்பட்ட அந்த பேரிங் போனஸ் D1க்கு வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1250 வெள்ளி தான் ரிங்கிட் மலேசியா நீங்க வந்து பெற முடியும். ஆனா D3ல நீங்க சைன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க நாள் 1க்கு அதிகபட்சம் 5000 வெள்ளி ரிங்கிட் மலேசியா நீங்க லாபத்த பெற முடியும். சரி, அடுத்த ஸ்லைட் நம்ம போமா? சரி, இது எப்படி சாத்தியம் நீங்க கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. பொட்டன்ஷியல் ஏர்னிங் RRG பேரிங் போனஸ். லெவல் 1ல வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு D1ல வந்திருந்தீங்கன்னா, எவ்வளவு லாபத்த பெறுவீங்க? D2ல எவ்வளவு லாபத்த பெறுவீங்க? D3ல வந்து எவ்வளவு லாபத்த பெறுவீங்க? லெவல் 1ல அப்ப வந்து 2 பேரு தானே தலா டைரக்டா இருப்பாங்க. அப்ப வந்து D1ல வந்து 50 வெள்ளி. அப்புறம் வந்து D2ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 100. D3ல வந்து 300 வெள்ளி. சரிங்களா? இதே போலவே உங்களுக்கு வந்து அந்த லெவல் 2ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, D1 100 வெள்ளி. அங்கிட்டு வந்து D3. இப்ப D2 விட்டுருவோமே. D3யும் D1ம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆக சிறியது, ஆக பெரியது. ஓகேயா? லெவல் 2ல 100, அங்கிட்டு வந்து 240. லெவல் 3ல 8 பேர் இருப்பாங்க. இங்கிட்டு 80 வெள்ளி, அங்கிட்டு வந்து 480. அப்புறம் லெவல் 4ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பேர் இருப்பாங்க. 160 வெள்ளி D1க்கு, 960 வெள்ளி வந்து D3க்கு. அப்படியே லெவல் 8க்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன். லெவல் 8ல வந்துங்க 2560 வெள்ளி வந்து உங்களுக்கு வந்து D1ல உங்களுக்கு லாபத்தை பெறலாம். அதே நேரத்துல D3ல எல்லோரும் இருந்தாங்கன்னா 15,360 வெள்ளி ரிங்கிட் மலேசியா. லெவல் 11ல D1ஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20,480 வெள்ளி. அங்கிட்டு D3ஆ இருந்தீங்கன்னா 1,22,480 வெள்ளி. சரிங்க. நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லங்க, இது எல்லா இடத்துலயும் இதே பிளான்ல இதே மாரி தாங்க காட்டுறாங்க. ஆனா அந்த மாரி வரணும்ல. வந்துட்டா தானே நம்ம அந்த லாபத்த பெற முடியும். ஷார்ட் உண்மை, உண்மை தவிர வேற எதுவுமே இல்ல. நீங்க சொன்னத வந்து கண்டிப்பா ஏத்துக்கொள்றேன். ஆனா, இங்க லெவல் 1ல இருந்து லெவல் 11 அப்புறம் இன்ஃபினிட்டி இன்கம்னு போயிட்டு இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? சரி. இதுக்கு வந்துங்க ஒரு மெக்கானிசம் இருக்கு நம்ம பிளான்ல. அதாவது தானாகவே செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. இதுதான் இந்த ஸ்லைடுக்கு முன்பு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் சொன்னேனா இல்லையா? ரைட். அப்ப வந்தவங்க அனைவரும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்காகவே அவங்க ஓடுனாங்கன்னா, என்ன நடக்குது? லெவல் 1ல வந்து முடிக்கும்போது, உங்களோட ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல வந்து உங்களோட முதலீடு வந்து சேர்ந்துருச்சு. சரிங்களா? சாரி. எஸ், உங்களோட கேப்பிட்டல் வந்து சேர்ந்துருச்சு. அந்த லெவல் 2ல 2 பேர் வந்து அவங்களும் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல ரன் பண்ணாங்கன்னா, என்ன நடக்குது? அவங்களோட கேப்பிட்டல் வந்து சேர்ந்துருச்சா இல்லையா? ரைட்டுங்க. அதே மாரி லெவல் 3ல அவங்களும் அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்க்கு வந்து மூவ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து லெவல் 3ல வந்து 8 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படியே இந்த பிளான் வந்து அன்ஃபோல்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான்னு சொல்ல வரேன். நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஒன்லி தான். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்தபடி இந்த பேரிங் போனஸ், மேட்ரிக்ஸ் போனஸ், அப்புறம் வந்து குளோபல் ப்ராஃபிட் ஷேரிங் போனஸ், அப்புறம் பொனான்சா போனஸ் தானாகவே நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? ஓகேங்க. இதுதாங்க உங்களுக்கு வந்து அப்படியே சுருக்கமா அப்படி நச்சுன்னு நான் சொல்லணும்னா, இதுதாங்க நம்மளோட பிளான்.